ஹரியோம். அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க சில துளிகள். இன்றைய சிந்தனைக்கு ஒரு வரலாற்று சம்பவம். ஒரு அழகான பெண் இருந்தாள். அவளுடைய வீட்டுக்கு ஒரு வசதியானவர் அல்ல, ஒரு புகழ் வாய்ந்தவர் வீட்டுக்கு வந்தார். அவ அப்பாவுக்கு நெருங்கியவர், வேண்டியவர், அவ அப்பா அம்மா மதிக்கக்கூடியவர். ஆதலால் அவர் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்துவிட்டு அவர் திரும்பி செல்லும்போது, ரொம்ப நன்றி எங்கள் வீட்டுக்கு வந்ததற்கு, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், ஆகவே ஏதாவது வேண்டுமென்றால் சொல்லுங்கள் என்று கேளுங்கள் என்று இவர்கள் பணிவோடு கேட்டார்கள் அப்பா அம்மா. அவரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, எனக்கு ஒன்று வேண்டும், உங்கள் மகள் வேண்டும், நான் உங்கள் மகளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் என்றான். மறுக்க முடியவில்லை. அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். அவன் கோரமான முகம், விகாரமான உடல், கருப்பாக இருப்பார். ரொம்ப அவரட்சணமில்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு, அதாவது இந்த பெண்ணளவுக்கு எடை போடும் பெண்ணையும் அவனையும் வைத்தால் ஒரு 100% பொருத்தமில்லாத ஜோடி என்பார்கள். அந்த மாதிரி இருந்தார்கள். ஆனால் அந்த பெண்ணோ இதை பற்றி கவலைப்படவில்லை. அம்மா சொல்லிவிட்டார்கள், ஆகவே மணந்து கொண்டாள். அவனோடு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தினாள். ஆனால் இவனுக்கோ அவ பேரில் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ்வளவு அழகாக இருக்கிறா, ஆனால் அப்பா சொன்ன உடனே நம்மளை கல்யாணம் பண்ணிட்டா, நம்ம கூட சந்தோஷமாக இருக்கிறா. உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்காளா, இல்லை மனசில் யாராவது நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காளா? இவளை கொஞ்சம் சோதித்து பார்ப்போன்னு யோசித்தார். இவர் பெரிய ஆள், பயங்கரமான ஆள். ஒரு நாள் பயங்கர காய்ச்சல் வந்தது போல் படுத்துக்கிட்டார். அப்படியே காய்ச்சல், உடம்பு நடுங்கிற மாதிரி நடித்தார். உடனே உண்மையாலுமே காய்ச்சல் ஏற்படுத்தி கொண்டார். பயங்கர காய்ச்சல். தொட்டு பார்த்தா பயங்கர காய்ச்சல். ஈரத்துணி போட்டு உடம்பெல்லாம் கட்டி விட்டா. ஈரத்துணி போட்டு உடம்பெல்லாம் ஒத்தன் கொடுத்தா. தலைக்கு சில மூலிகைலாம் வச்சு பத்து போட்டு கட்டி விட்டார். காய்ச்சல் குறைந்து விட்டது. பரவாயில்லை. அடுத்த நாள் இந்த காய்ச்சலினுடைய உச்சி அவர் மேலும் சோதிக்க விரும்புகிறார். அதனால் இந்த காய்ச்சலினுடைய உச்சகட்டமாக உடம்பெல்லாம் ஒரே கொப்பளம். அந்த கொப்பளம் உடைஞ்சு சீயு ஒழுகுது. இவர் அலறாரு, என் உடம்பெல்லாம் அப்படியே சீ வடியுதே அப்படின்னு. கூட பிறந்தவர்கள் பெற்றோர்கள்லாம் கூட மூஞ்சியை சுழித்து கொண்டு அக்கட்ட போய் விட்டார்கள். ஆனால் இவளோ அந்த வெந்நீரை வைத்து அந்த கொப்பளத்தையெல்லாம் துடைத்து, அந்த சீ வாசம் அடிக்கிறது, அழுகிய அந்த நாத்தம் அடிக்கிறது. ஆனால் அந்த துணியெல்லாம் வெந்நீரை வச்சு உடம்பெல்லாம் துடைச்சி, புதிய வாசனைகள் போட்டு உடம்பெல்லாம் பூசி அவனை படுக்க வைத்தாள். அவன் சாப்பிடும்போது சீ ஒழுகும். அந்த செய்யில் ஒரு விரல் அழுகி சாப்பாட்டுக்குள்ளே விழுகும். அந்த கை விரல் ஒன்று அழுகி சாப்பாட்டுக்குள்ளே விழுகும். அது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வைப்பாங்களே, மனைவி சாப்பிடுவாங்களே, அப்படி ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இருந்தது. இப்போ இருக்குதான்னு தெரியல. நம்ம வீட்டிலெல்லாம் அப்படி பழக்கம் இல்லை. யாராவது அப்படி இருக்கிறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப நல்லது. நிச்சயமாக நம்ம நாட்டில் அப்படி சில பேர் இருப்பார்கள், அதில் சந்தேகம் இல்லை. இந்த தர்மத்தை கடைப்பிடிக்க விரும்புகிறவர்கள், மாறாமல் அந்த தர்மத்தில் வேறு நம்பிக்கை உள்ளவர்கள், அந்த விஷயத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மிச்ச சாப்பாட்டை சாப்பிடுவது அது பழக்கம். அந்த பெண்ணுக்கு இவன் அந்த சாப்பாட்டை கொடுக்குறான். சாப்பிட்றாளான்னு பார்க்குறான். அந்த அழுகிய விரலை அக்கட்டை எடுத்து வைத்து விட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்றான். இதுலேயும் செய்யிச்சிட்டாலே, இன்னும் அவளை சோதித்து பார்க்கணும்னு யோசிக்கிறான். ஒரு நாள் அவளை கை காலெல்லாம் வலி, எனக்கு அமுத்தி விடுங்கிறான். காலெல்லாம் அமுத்தும் போது என்ன அமுத்தி விடுறேன்னு சொல்லி ஒரு உதவிக்கிறான். கீழே உளுந்து என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா அமுத்தி விடுவாள். எவ்வளோ கொடுமை, அத்தனை கொடுமையும் பண்ணி பார்க்குறான். ஆனாலும் அவள் அந்த அன்பிலிருந்து, பாசத்திலிருந்து அவள் மாறவே இல்லை. அப்போ ஒரு நாள் பக்கத்தில் கூப்பிட்டு சொல்கிறான், எனக்கு உன்னை பிடிக்கல, ஆனால் நகரத்தில் ஒருத்தி இருக்கா, உன்னை விட ரொம்ப அழகானவ, ஆனால் காசு வேணும்,
காசு இருந்தால் தான் வீட்டுக்கு போக முடியும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இவன் உடம்பெல்லாம் சீயொழிக்கிட்டு இருக்குது, இவனால் நடக்க முடியாது. இவன் உடம்புல எல்லாம் கழுவி தொடச்சி வாசனைகள் போட்டு பூசி ஒரு பெட்ஷீட்டை போர்த்தி அந்த கைத்தாங்களை கூட்டிகிட்டு போக பார்க்குறா. ஆனால் முடியல. அவனை தூக்கிக்கிட்டு போகிறான். தூக்கிக்கிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு கதவை சாத்திட்டு வெளியில் உட்காந்துருக்கா. எவ்வளவு கொடுமைன்னு பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரலாமா? ஆனாலும் அந்த பரீட்சையிலும் அவள் பாஸ் ஆகிறாள். மேற்கொண்டு என்ன நடந்தது? யார் இவள்? முடிந்தால் நீங்கள் கமெண்டில் இவ யாருன்னு எழுதலாம். இல்லை என்றால் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாளை வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.